உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல காரணம் யாரு? 1 மணி நேரம் ஓட்டி செஞ்சு நீ தாண்டா நாயே. உனக்கு என்ன புரியல? அரை மணி நேரம் காசு கொடுக்குறான்றதுக்காக என்ன பண்ணிக்கிற நீ? உன் பிள்ளை வேலையோ உன் பக்கத்து வீட்டுக்காரன் வேலையோ இன்னொருத்தன் வேலையோ என்ன பண்ணிட்டு வந்த? கெடுத்துட்ட. 8 மணி நேரம் நீ வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன்னா இன்னொரு என்ன பண்ணுவான் அவன்? ப்ரொடக்ஷன் ஆகணும்னா ஏன் எடுக்க மாட்டேன்றான்? ஓட்டி கொடுத்தா இன்சென்டிவ் கொடுத்தா ஏன் வாங்கின? உன்னை ஓட்டி இன்சென்டிவ் கொடுத்தா அத்தனுக்கு என்ன பண்ணிட்டான்? நீ ஓட்டி இன்சென்டிவ் வாங்கி என்ன பண்ண? இன்னொருத்தருக்கு என்ன ஆகலை? இப்போ புரியுதான்னு பாருங்க. புரியுதா? இப்போ ஓட்டி இன்சென்டிவ் வாங்குறது தப்பா ரைட்டா? சொன்னால் ஒத்திப்பே உழைப்பிருங்கிட்ட என்ன என்ன பண்ணுவேன்? இப்போ இதை மட்டும் கட் பண்ணி போட்டு என்ன பண்ணுவேன்? இந்த உழைக்கிறவங்களுக்கு எதிராக பேசுகிறான்னு நான் என்ன சொல்லித்தரேன்? யாரோட வேலையை பிடிங்கினேன்? மனநம்பிக்கையாக வேலை கிடைக்கல. பக்கத்து வீட்டுக்காரனே என் கம்பெனிக்கு போல. இப்போது 8 மணி நேரத்துக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுவியா? நீ அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி காட்டு, நான் உனக்கு இன்சென்டிவ் பண்ணி தரேன்னா 6 மாதத்துக்கு காலமானா சொல்லுவான். உன்னால் இவ்வளோ செய்ய முடியுது, இவ்வளோ செய்ய டெய்லி பண்ணுவான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? என்ன பண்ண நீ? இப்போ யார் தள்ள மண்ணு எடுத்து கொட்டின? ஏன்டா உனக்கு இதெல்லாம் புரியுதா? பாரு, எப்போனா யோசித்த ஏன்டா நம்ம ஓட்டி கொடுத்தான்? நம்ம ஏன்டா இன்சென்டிவ் செஞ்சோம்? நம்ம ஏன்டா 7 நாள் வேலை செய்கிறோம்? 8வது நாள் ஏன்டா கூப்பிட்டான்? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 2 நாள் சம்பளம் கொடுத்துட்றான்றான். சிஆர் எடுத்துக்கோன்றான். இதெல்லாம் யார் தப்பு? யாரங்க அவமானப்படுத்திங்கிறான்? உழைக்கிறவன் யாரை அவமானப்படுத்துகிறான்? நிர்வாகம் பண்ணுறவன் சிந்திக்கிறான், அவன் வேற ஆள். அவனுக்கு எதிரிங்க இல்லை. எதிரிங்கன்னா இன்னொரு கம்பெனி அதுக்கு எதிராக போட்டாவோ, இன்னொரு புடைச்சன் ஆள் வந்தானாவோ தான் அவனுக்கு பிரச்சனை. உங்களுக்கு நீங்களே பிரச்சனை. உங்களுக்கு வேறு யாரோ பிரச்சனை இல்லை. புரியுதா? அப்போ இன்சென்டிவ் ஓட்டி எல்லாம் வந்து அப்போ உழைங்க, தப்பு கிடையாது. வாழ்க்கையில் முன்னேறணும் நினைங்க, தப்பு கிடையாது. உழைச்சினே இருக்குது தப்பு. உழைச்சிட்டு அது வந்து நான் என்ன செய்கிறேன்? இந்த சம்பளம் எனக்கு போதுமா? இன்னும் கொஞ்சம் வரணும். நான் உழைச்சிக்கிறேன், 25 வருஷம் வேலை பார்த்துக்கிறேன். நான் எனக்கு ஒரு பென்ஷன் வருது. எனக்கு ஒரு பென்ஷனே வருது. அரசாங்கத்தில், மத்திய அரசாங்கத்தில் நான் வேலை பார்த்துவேன். வேலை பார்த்து எனக்கு பென்ஷனும் வருது. அதுவே நான் போதும் நின்றுந்தேன்னா என் சம்பளம் எவ்வளோ தான்? வரையறுக்குள்ளே தான் இருக்கும். நிரந்தரமாக இருக்கும், ஆனால் வரையறுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பென்ஷனும் எனக்கு நிரந்தரம் தான். இப்போ தான் பென்ஷன் ஸ்கீமே எடுத்துட்டான். உங்களுக்கு பென்ஷன்லாம் கிடையாது. இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஏன் அதை செஞ்சான்? அப்போ உழைக்கிறவங்களே எப்படி சொல்லலான்னு யோசிச்சுங்கிறான் உட்காந்துன்னு. உழைச்சுங்கிறவன் என்ன யோசிச்சுங்கிறான்? எவனுக்கு அடிமையாக இருக்கலான்னு யோசிச்சுங்கிறான்.